பெரும் தலைவர்கள் பிறந்த நாள் விழா நிமித்தம் 4 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி நடத்திய எடப்பாடி பிறந்த நாள் விழாவை முன்னிட்டோம். எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிறிய நலத்திட்ட உதவி வழங்குகிற நிகழ்ச்சியில் நம்முடைய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் உங்களிடத்தில் ஒன்றை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எந்த நன்மையும் நடைபெறவில்லை. கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை சொன்னார்கள், மக்களை ஏமாற்றினார்கள். 1000 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை வழங்குவதாக சொல்லிவிட்டு அனைவருக்கும் வழங்காமல் ஒரு சிலருக்கு மட்டும் 1,30,00,000 பேருக்கு மட்டும் வழங்கிவிட்டார்கள். அதுவும் திட்டம் முழுமையாக ஆட்சி வந்தவுடனே இருந்து நிறைவேற்றாமல் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 28 மாதங்களுக்கு பின்னால் தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றினார்கள். அது 60,000 கிடைக்க வேண்டிய இடத்தில் வெறும் 32,000 ரூபாய் தான் நம்முடைய மகளிருக்கு கிடைத்திருக்கிறது. இதே நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆயிருந்தால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1,500 ரூபாய் வீதம், ஒவ்வொரு மகளிருக்கும் 90,000 ரூபாய் கிடைத்திருக்கும். ஆகவே இந்த முறை நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மகளிர் உதவித்தொகை அனைத்து மகளிருக்கும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அடுத்தது கேஸ் சிலிண்டருக்கு ஸ்டாலின் 100 ரூபா மானியம் தரனார். ஆனால் அது தரல. ஆனால் நம்ம அண்ணா எடப்பாடியார் 6 சிலிண்டர் இலவசமாக தருவதாக சொன்னார்கள். ஆனால் இந்த முறை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்குவதாக அறிவித்திருக்கிறார். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் 100 நாள் வேலை திட்டம். ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே சொன்னார் 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்தி சொன்னார். ஆனால் உயர்த்தி கொடுத்தாரா கொடுக்கல. ஆவரேஜா வேறு 51 நாள் மட்டும்தான் வருஷத்துக்கு வேலை கிடைச்சது. ஆனால் இந்த திட்டத்தை இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார். அதனால் திமுக காரங்க என்ன பண்ணுறேன்னா இந்த திட்டத்தை மோடி அரசாங்கம் நிறுத்துகிறது, 100 நாள் வேலையை இன்னைக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறார். இருக்காது அல்ல, அவர் சொல்லுவது போய் 100 நாள் வேலையை தொடர்ந்து மக்களுக்கு வேலை கிடைக்கிற விதமாக 125 நாளாக உயர்த்திருக்கிறார். நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் தேர்தல் அறிக்கையிலே அதை 150ஆக உயர்த்துகிறார். இதற்கு முன்னால வேலை செஞ்சவனுக்கு சம்பளம் கிடைக்காது, 3 மாதம் ஆகும். ஆனால் இந்த திட்டத்தில் இன்றைக்கு நரேந்திர மோடி பாரத பிரதமர் கொண்டு வந்த திட்டத்தில் 100 நாள் வேலையை 125 நாளாக உயர்த்தப்பட்டு வேலை செய்திருக்கிற அனைத்து மகளிர்களுக்கும் 15 நாட்களுக்குள்ள சம்பளம் கொடுக்கணும். அப்படி சம்பளம் 15 நாளில் அரசாங்கம் கொடுக்கலன்னா அது 15 நாள் உண்டான சம்பளத்துக்கு உண்டான வட்டியோட பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதமான திட்டம். மக்கள் இதை தெரிந்து பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு வாக்களித்து விடுவார் என்பதற்காக இதே ஊரில் இங்கே இருக்கிற திமுக காரங்க 100 நாள் வேலையை எங்கள் அரசு மத்திய அரசாங்கம் அதை சீர்குலைத்து விட்டது. இதற்கு மோடியுடைய அரசாங்கத்துக்கு இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற அந்த எடப்பாடியார் துணை போக்குறார் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். நான் அவர்களுக்கு சொல்வதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் 150 நாளாக கொடுத்து வேலை தருவதாக சொன்னீர்கள், கொடுத்தீர்களா? கொடுக்கல. முழுமையான திட்டத்தை செயல்படுத்தினீர்களா? மாநில அரசினுடைய பங்களிப்பு தொகையை நீங்கள் சரியாக செயல்படுத்தாத காரணத்தினால, அந்த பணம் செலவழிக்கப்படாத காரணத்தினால அந்த திட்டம் வெற்றியடையவில்லை. ஆகவே நம்முடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வருகிற பொழுது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டும் இணைந்து சிறப்பாக செயல்படுகிற பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி எல்லா திட்டங்களும் கிடைக்கும். அதன் மூலம் மக்கள் பயனடைவார்கள். எதுக்கு எடுத்தாலும் மோடி சரியில்லை, எதுக்கு எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்று சொல்லி இன்றைக்கு மதத்தை இனத்தை சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆளுகிற ஸ்டாலின் அரசாங்கம் இன்றைக்கு பிஜேபி மீது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்தார். அதனால் நிதி ஆதாரம் தமிழருக்கு கிடைத்தது. புரட்சித் தலைவர் அம்மாவும் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்தார். கருத்து வேறுபாடு இருக்கலாம், கொள்கை வேறுபாடு இருக்கலாம், ஆனால் மக்கள் நலனை கருத்திலே கொண்டு மத்திய அரசாங்கத்தோடு அணுகுமுறை சரியாக இருந்தால்தான் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி கிடைக்கும். அதில் அந்த தலைவர்களுடைய அம்மாவுக்கு நிதி கிடைத்தது. ஆனால் எடப்பாடியார் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்தார். அதன் மூலமாக 11 மருத்துவக் கல்லூரிகள் கிடைத்தது.
நமக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு போடு சண்டை கட்டி கொண்டிருக்கிற காரணத்தினால் நிதி ஆதாரம் கிடைக்கவில்லை. முழுமையாக மக்களுக்கு சேவை செய்ய முடியாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் எழுத்திலே சொல்வதெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறார், இரட்டை இன்ஜின் சர்க்கார், அதாவது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இரண்டும் என்ஜின் சரியாக இருந்தால்தான் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற திமுக என்ன சொல்கிறார், அது இரட்டை இன்ஜின் அரசாங்கம் அல்ல, டப்பா இன்ஜின் அரசாங்கம் சொல்கிறார். ஆகவே எதற்கெடுத்தாலும் குறை சொல்கிற மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாத இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். விலைவாசி இன்றைக்கு விண்ணை முட்டுகிறவங்க உயர்ந்திருக்கிறது. அரிசியின் விலை உயர்ந்திருக்கிறது, பருப்பின் விலை உயர்ந்திருக்கிறது, எண்ணெயினுடைய விலை உயர்ந்திருக்கிறது, எல்லாமே விண்ணை முட்டுகிறவங்க உயர்ந்திருக்கிறது. ஆகவே விலைவாசியை கட்டுப்படுத்தவில்லை. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, மின்சார கட்டண உயர்வு, இதையெல்லாம் இன்றைக்கு கருத்தில் கொள்ளாமல் இருக்கிற இந்த மக்களுடைய ஆட்சிக்கு வீட்டு திரும்ப வேண்டும். அதற்காக தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய பொதுச்செயலாளர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மிக சிறப்பான முறையிலே அந்த மக்கள் எழுச்சியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே புனித தலைவரினுடைய இந்த பிறந்த நாளில் நாம் அனைவரும் மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் அம்மா சொன்னது போல நான் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் எனக்கு பின்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டு காலம் ஆட்சியில் மதியாற்றும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகிய அந்த எண்ணத்தை, அந்த தீர்க்கதரிசியினுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் விதமாக நாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் சூழலை ஏற்போம். மீண்டும் அந்த எடப்பாடியாரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை புதிய காலத்தில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை காட்டி வாய்ப்பு நன்றி. வாழ்க டாக்டர் புரட்சித் இந்தியா, வாழ்க டாக்டர் புரட்சித் அம்மா, எளிய நடக்காது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது